ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தென்காசியிலேருந்து திருச்செந்தூர் போகிறோம் நாங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 8 பேர் போயிருந்தோம் காரில். அந்த 8 பேரில் 2 பேர் சீனியர் சிட்டிசன். அவங்களுக்காகவே நாங்கள் ரொம்ப கவனமாக போனோம். காரும் நல்லா சிறப்பாக ஓட்டினார் அந்த தம்பி. எங்களுடைய மனம் வருத்தப்படாத அளவுக்கு அந்த தம்பி வண்டி ஓட்டு போனார். அதேமாதிரி எந்த இடத்துல நிப்பாட்ட சொன்னாலும் அழகாக நிப்பாட்டி தேவையானதை வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நின்று கூப்பிட்டு போனார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை. அதே மாதிரி அதிகமான வேகமும் இல்லை, ரொம்ப ஸ்லோவும் இல்லை, மீடியமாக கூப்பிட்டு போனார். நாங்கள் தென்காசியிலேருந்து 3 மணிக்கு கிளம்புனோம். கரெக்டாக 6 மணிக்கெலாம் எங்களுக்கு திருச்செந்தூர் கூப்பிட்டு போயிருந்தார். ஆனால் வெயில் எல்லா இடமுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களுக்காலே முடியல, வெயில் அதிகமாக தான் இருந்தது. இருந்தாலும் நமக்கு லீவு கிடைக்கிறப்ப தானே நம்ம போக முடியும். அதனால் எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் தெளிவாக பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம். எங்களுக்கு எல்லா இதுவும் கரெக்டாக கிடச்சிது எங்களுக்கு தரிசனமும். ஆனால் நைட்டு ஒரு 12 மணிக்கெலாம் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. ஆனால் காலையில் 4 மணிக்கு கூட்டம் ஏறிச்சு பாருங்கள். பயங்கரமாக ஏறிடுச்சு கூட்டம். அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாச்சு. நாங்கள் நைட்டே தர்ம தரிசனம் போனோங்க. கரெக்டாக உள்ளே போய் பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. சிறப்பாக கிடச்சிது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி வெயிட் பண்ணோம். அப்புறம் நாங்கள் அந்த டிரைவர் தம்பிக்கு 200 கொடுத்து நைட் டிஃபன் பண்ணிவோங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோன்ட்டு எந்த ஹோட்டல்லையுமே சாப்பாடு இல்லைங்க, ஃபுல்லாக க்ளோசிங் பண்ணிட்டாங்க. எனக்கு சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் பண்ணார் எங்களுக்கு. நாங்கள் ஏற்கனவே வீட்டில் இருந்து இட்லிலாம் ஊற்றி எடுத்துட்டு தான் போயிருந்தோம். அதனால் அவருக்கும் சாப்பாடு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டோம். எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சரி, நம்ம இன்னொரு நைட்டு தரிசனம் பார்த்தோம். காலையில் வெள்ளிக்கிழமையும் ஒரு தரிசனம் பார்த்துருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். நாங்கள் அப்படியே எங்களை ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் வீடியோ காருக்குள்ளேயே. வெயில்னால முகமே வாடி போச்சுங்க. ரொம்ப வெக்க அதிகமாக இருந்ததுங்க. கோயிலுக்கிட்ட வந்துவிட்டோம். ஆனால் கார் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. உள்ளே அதிகமாக இருக்குது, அதனால் வெளியில் தான் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெளியிலே ஒரு பார்க்கிங் எடுத்து வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டோம். அது போக அந்த தர்ம தரிசனத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாத்ரூம் வசதி எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. சீட்டு உட்காந்துருக்கும் நல்ல சீட்லாம் வசதிலாம் இருக்குது. 100 ரூபா கொடுத்து போகிற தரிசனத்தை விட தர்ம தரிசனம் சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. எந்த இடைஞ்சலும் இல்லை, தொந்தரவு இல்லாமல் நீட்டாக போச்சு எங்களுக்கு. பணம் கொடுத்து போகிறத விட தர்ம தரிசனத்திலே போங்க. முருகருடைய அருள் சீக்கிரமாக கிடைக்கும் உங்களுக்கு. 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் கிடைக்கும். சிறப்பாக அமையும். நாங்கள் அதே மாதிரி சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோங்க. வெளியில் நின்று ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த மாதிரி கிளம்புனோம். நாங்கள் அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அதுவும் டயர்டாகிடுச்சு. ஏன்னா 2 சீனியர் சிட்டிசனை கூப்பிட்டு போயிருந்தோமா, அவங்கள இது பண்ணிகிட்டே வரனால எங்களுக்கும் டயர்டாகிடுச்சு. அவங்கள ஒரு மீட்டிங் வெளியில் கூப்பிட்டு வந்து அவங்கள ரிலீஃப் பண்ணி கொண்டு வந்தோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும் அவங்க எவ்வளோ டயர்டாக இருக்காங்கன்ட்டு. நீங்களும் இதேமாரி சீனியர் சிட்டிசன் கூப்பிட்டு போனீங்கன்னா ஒன்று வெளியிலேயே ஐயரை வச்சு பணம் அதிகமாக கொடுத்து உள்ளே கூப்பிட்டு போங்க. இல்லை அப்படின்னா தர்ம தரிசனத்தில் போயிருங்க. 100 ரூபா கொடுத்து போகிறத பற்றி விரும்பாதீங்க. அப்புறம் பசி ஆயிடுச்சு, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாடா, சி யூ. வெற்றிவேல் முருகனுக்கு.